கரெக்ட். அதாவது இந்த குளோபல் வார்மிங், எல்னினோ மற்றும் வானிலை மாற்றங்களை வந்து துல்லியமாக அதை கணிப்பதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் இது ஒரு சமுதாயமாக நாம் இந்த பேரிடரை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறினீர்கள். ஆனால் ஸ்ரீகாந்த் சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ புயலை விட அதிக வலிமையானதா இந்த கீழடுக்கு சுழற்சிகள் என்று ஒரு ஐயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் புயல், இந்த மிச்சாங் புயலை எடுத்தவரை புயல் தாக்கிய பகுதியை விட புயல் நிலை கொண்ட பகுதியில் தான் இந்த சென்னையில் மழையின் பொழிவு அதிகமாக இருந்தது. இப்போது ஒரு கீழடுக்கு சுழற்சி என்பதால் வந்து அது ரொம்ப சீரியஸ்னஸ் எடுத்துக்கல, மக்களும் எடுத்துக்கல, அது அரசும் எடுத்துக்கல. பொதுவாக அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்கள் வந்து வெள்ளங்களையே எதிர்கொள்ளாதவர்கள். தாமிரபரணி ஆற்றில் கொஞ்சம் தண்ணி வரும், கொஞ்சம் தண்ணி ஏறும், அவ்வளவுதான். பெரும் மழை, பெரிய மழை பெய்யும், இந்த கீழடுக்கு சுழற்சியால் இவ்வளவு பெரிய மழை பெய்யும் அப்படிங்கிறதுலாம் இப்போதான் அண்மை காலமாக தான் நம்ம வந்து அறிய முடியுது. நீங்களே அதை கூறினீங்க, இந்த சீர்காழியில் ஒரு 40% பெஞ்சது, நெய்வேலியில் ஒரு 35% இந்த கீழடுக்கு சுழற்சியினால 35 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த மழை திடீர்னு பெய்தது. நீங்கள் வந்து அதை அருமையான உதாரணங்களால் அண்மை காலத்தில் நடைபெற்றதை நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு என்ன அச்சம்னா, பொதுமக்களுக்கு இப்போ கீழடுக்கு சுழற்சினாலே புயலுக்கு நிகராக நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. வரும் காலங்களில் இந்த கீழடுக்கு சுழற்சிகள், மேலடுக்கு சுழற்சிகளால் வந்து இவ்வளவு பெரிய மழை பொழிவு மற்ற இடங்களிலும் தொடர்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்குதா சார்? அதாவது ஒண்ணு வந்து இந்த டைம்ல வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணணும். என்னன்னா வந்து கீழடுக்கு சுழற்சியோ மேலடுக்கு சுழற்சியோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்ல புயலோ, இது எல்லாமே சுழற்சி தான். இதன் தன்மை எப்படி மாறுதுன்னா அதனுடைய வலுவை பொறுத்து மாறுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரே நிலையான ஒரு நிலை கொண்ட ஒரு இதுதான், சலனங்கள் தான், எல்லாமே சலனங்கள் தான், ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். கீழடுக்கு சுழற்சி குறைந்த தரை அளவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவானா அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காற்றின் வேகம் அதிகரிச்சுன்னா அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதுக்கப்புறம் அது இன்னும் ஒரு குறிப்பிட்ட வேகம் அதிகரிச்சுன்னா அது புயல். அதுக்கப்புறம் தீவிர புயல், அது தீவிர புயல். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இது எல்லாத்தோட தன்மையும் ஒண்ணுதான், இது மாறாது இல்லையா? இது எல்லாத்தோட தன்மையும் ஒண்ணுதான். ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது மீதம் இருக்கிற வளிமண்டல காரணிகள் சாதகமாக இருந்தால் அது சுழற்சியாகவும் இருக்கலாம், புயலாகவும் இருக்கலாம், பெருமழை நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு அனைத்துமே வந்து ஒரே இதுதான். அந்த கீழடுக்கு சுழற்சி ஏனைய காரணிகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குமரி கடல் பகுதியில இது எப்பவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி தான் நான் சொல்லுவோம். வானிலை தன்னார்வலர்கள் நாங்க எல்லாருமே சொல்றது அப்படிதான். ஏன்னா ஒக்கி புயல் சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பார்த்தோம், புயலே வராது கன்னியாகுமரியில கடல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா புயலே வராத இடம் நம்ம நினைச்ச இடம் தான் வந்து திடீர்னு ஒரு நைட்ல ஒக்கி புயல நம்ம கொடுத்துச்சு இல்லைங்களா? சோ இது வந்து அந்த குமரிக்கடல் பகுதியில் இருக்கும்போது அது வந்து தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதீத ஈரப்பதத்தை ஈர்க்கும் ஒரு இடமா தான் இருக்கும் அந்த இடம். ஏன்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கடலோர பகுதிக்கும் தென் தமிழகத்தில் தூரம் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து அந்த நிலப்பரப்பு குறுகி வர்றதுனால. சோ அதனால என்ன ஆகுதுன்னா வந்து குமரிக்கடல் பகுதியில சுழற்சி இருந்துச்சுன்னா இந்த சுழற்சி கிழக்கிலிருந்து ஈர்க்கப்படும் ஈரப்பதம், மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த 3 காரணிகள் காரணமாக வந்து பல சமயங்கள்ல அதீத மழை பொழிவுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். அப்கோர்ஸ் இது வந்து 95 வந்து எதிர்பார்த்ததை விட 2-3 மடங்கு நிச்சயமா மழைன்னு ஒத்துக்கணும். அது வந்து நம்ம அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இது வந்து நடக்க முடியாதா அப்படின்னா இல்ல, இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான். நீங்க ஒரு வானிலை நிபுணரா இதை கணிச்சிங்களா சார்? இந்த மாதிரி ஒரு 95 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல இந்த கீழடுக்கு சுழற்சியால நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 காரணிகள், இது சமவெளி பகுதி, அந்த மலைப்பகுதி மற்றும் அந்த கடலோர பகுதி, அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதி, இந்த 2 பகுதிகளிலும் இந்த சுழற்சி நிலவியதால் இந்த 95 சென்டிமீட்டருங்கிறது இந்த சமவெளி பகுதிகளில் அது ஒரு சிறு நகரத்துல பெய்யணும்னு நீங்க ஒரு வானிலை நிபுணராக கொஞ்சம் முன்னாலேயாவது கணிச்சிங்களா சார்? ஒரு நாள் முன்னாலே உங்களுக்கு தெரிய வந்ததா, ஒரு அனுமானம் தெரிய வந்ததா சார்? அது அதாவது சனிக்கிழமை போட்ட பதிவுல வந்து தென் தமிழகத்தில் வெள்ளத்திற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு தான் நான் போட்டேன். அதுல வந்து நான் போட்டது என்னன்னா பரவாயில்ல 30 சென்டிமீட்டர் மழை இருக்கும். சில இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி பகுதிகள் 40 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கும் தான் வந்து எதிர்பார்த்தது. இது வந்து உண்மையா நான் சொல்லுவேன், நான் 95 எதிர்பார்க்கல. வேற யாரும் எதிர்பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் எதிர்பார்க்கல.